ஹாய், நம்ம பிரின்சஸ் பியூட்டிஷியன்லேருந்து இன்றைக்கான கிளாஸ் என்னென்னு பார்க்கணும்னா நம்ம ஃபேஷியல் கிளாஸ் தான். இது ஒரு லாங் வீடியோ தான். என்னென்னா எல்லாருக்குமே நம்ம கிளாஸில் நம்ம இப்படி பண்ணோம் இன்றைக்கி அப்படி பண்ணோம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படி சொன்னால் அது எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு ஒரு லாங் வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபேஷியல் கிளாஸை நான் உங்களுக்கு போடுறேன். ஃபேஷியலில் மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளென்சிங், 2வது ஸ்க்ரப்பு, 3வது மசாஜ் க்ரீம், 4வது ஜெல்லு, 5வது பேக்கு, இப்படி 5 ஸ்டெப் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதில் தனித்தனியாக பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் தான். கிளென்சிங்கிறது என்னது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபேஸில் மேலோட்டம் இருக்க எல்லா அழுக்கையும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்க்ரப்பு அதோட இன்னொரு பேரை டீப் கிளென்சிங் அப்படி சொல்லுவோம். சரிங்களா? ஸ்க்ரப்பை இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம், டீப் கிளென்சிங் சொல்லுவோம். அது நம்மளுக்கு உள்ள லேயர்ஸ் வரைக்கும் போயிட்டு நல்லா க்ளீன் பண்ணி டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுற வரைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். 3வது பார்த்திங்கன்னா மசாஜ் க்ரீம். நம்ம இதில் தான் ரொம்ப மசாஜஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டெப்பு மட்டுமே ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம பண்ணுவோம். அந்த மசாஜஸ்லாம் என்னென்னா ரவுண்டிங் மசாஜ், சிசரிங் மசாஜ், டேப்பிங் மசாஜ். நான் பண்ணுவேன், வரிசையாக ஓனாக பாருங்கள். இந்த வீடியோவில் தான் மசாஜ் க்ரீம் ஸ்டெப்ஸ் தான் வரும், வரிசையாக பாருங்கள். சிசரிங்கு, பிஞ்சிங்கு, அப்புறம் நக்கிள்ஸ் மசாஜ், இந்த மாதிரி நிறையா மசாஜ் உங்களுக்கு பண்ணியிருப்பேன். இதை பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்டு உங்களுக்கு புரியும். இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்க, இது ரவுண்டிங் மசாஜ். இந்த ஸ்டெப்பு மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பை நம்ம முடிச்சிடலாம். ரவுண்டிங் மசாஜை சொல்லுவோம், அதோட பேர். அந்த ரவுண்டிங் மசாஜை வச்சு தான் கிளென்சிங்கும் ஸ்க்ரப்பும் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண போகிறோம். மசாஜ் க்ரீமுக்கு மட்டும்தான் நம்ம இத்தனை மசாஜஸ் பண்ண போகிறோம். நம்ம அதை மாதிரி இதில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வச்சு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணாலே போதும், சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஸ்டெப்பு பண்ணி முடிச்சிட்டோம். மசாஜை முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கணும். நல்லா ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதுலாம் அவங்களுக்கு ஃபேஷியல் பண்ண அந்த ஒரு எப்படி ஒரு க்ளோ கிடைக்கும்ன்றது அதில் தான் இருக்குது, அந்த ரிலாக்ஸேஷனில் தான். ஏன்னா வர்றவங்கலாம் பிரைட்டுன்றது ஒன்று இருந்தாலுமே இன்னொன்று இப்போ வர்றவங்க எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகணும், ரிலாக்ஸாக இருக்கணும், அந்த மாதிரி தாட்டில் தான் வர்றாங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ணால் நம்ம மசாஜ் ஸ்டெப்ஸ் அதிகமாக கொடுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களோட கிளைண்ட்டிட்ட வந்தோடனே நீங்கள் பிரைட்னஸ்க்காண்டி வரீங்களா, ரிலாக்ஸேஷனுக்காண்டி வரீங்களான்னு கேட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அடுத்து உங்கள்கிட்டயே தான் வருவாங்க. இப்போ நீங்கள் மசாஜ் ஸ்டெப் முடித்தோடனே கொஞ்சம் பாடி ஹீட் ஆகிருங்களே, அதை கம்மி பண்ணுறக்காண்டி ஜெல் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? நல்லா அப்ளை பண்ணி கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் பேக் போடுங்க. பேக் பண்ணி நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ரிலாக்ஸாக அவங்க வாட்டு படுத்து தூங்கட்டும். மோஸ்ட்லி எல்லாருமே தூங்கிடுவாங்க. ஃபோனை சைலண்ட்டில் போட சொல்லிடுங்க. ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இது கோல்டு. நம்மளோட கிளாஸில் இருக்கிறப்ப எதுவும் சேஃப்டி இருக்காதுன்றக்காண்டி நம்ம அவங்கள ஜுவல்ஸ் எதுவும் ரிமூவ் பண்ண சொல்லலை. நான் கையில் உள்ள ரிங் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரே ஒரு பேங்கிள் போட்டதுனால ஓகே. நம்ம பேங்கிள்ஸ் நிறையா போட்டிருந்தா நம்ம மசாஜ் பண்ணும்போது சவுண்டு வர்றதுனால அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்காது. ஸோ அதை எடுத்து சொல்லிடுங்க. அப்புறம் இப்போ ஃபேஷியல் பண்ணிவிட்டு 2 பேருமே தண்ணி நிறையா குடிக்கணும். பண்ண நம்மளும் சரி அவங்களும் தண்ணியை நிறையா குடிக்கணும். ஏன்னா பிம்பிள்ஸ் வராமல் இருக்கும். ஃபேஷியல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 டே ஃபுல்லாக ப்ளெயின் வாட்டரை தவிர ஃபேஸில் எதுவுமே பண்ணக்கூடாது. சோப்போ, மஞ்சள், ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி எந்த ஒரு க்ரீம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா தான் அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.